மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாளைய உலகின் சிற்பிகளாகிய குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் என தெரிவித்த நயினார் நாகேந்திரன், குழந்தைகளின் கல்வியோடு சேர்த்து அவர்களின் தனித்திறமைகளையும் போற்றி வளர்ப்போம் என்றார். மனதில் எவ்வித அழுக்கும் இல்லாத, யாரை குறித்தும் ஜட்ஜ்மெண்ட் செய்யாத, தங்களின் வாழ்க்கை குறித்து அழகான கனவு காணும் குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய உமர் நபியின் ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் வீட்டை பாதுகாப்பு படையினர் இடித்து தரைமட்டமாக்கினர். கோவை ஏர்போர்ட் அருகே 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கல்லூரி மாணவி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். படுகாயமடைந்த அவரது ஆண் நண்பரும் குணமடைந்து வீடு திரும்பினார்.